ஒரு முறை அந்த வசனத்தை மீண்டுமாய் வாசிங்க. ஏசாயா 29ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆகையால் ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, அவன் முகம் செத்து போவதில்லை. யாக்கோபு இனி வெட்கப்படுவது இல்லை அப்படின்னா, யாக்கோபுன்னு இருக்கிற இடத்துல உங்கள் பேரெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்களேன். உங்கள் பேரெல்லாம் வச்சு நீங்கள் சொல்லுங்களேன். இனி உங்கள் பேரை வச்சு வெட்கப்படுவதில்லைன்னு சொல்லுங்களேன். சொல்லுங்களேன். சோத்திரம். ஏன் பேரெல்லாம் வச்சுக்கிட்டு சிம்பிளாக சொல்லிடுறேன். நான் இனி வெட்கப்படுவது இல்லை என்று சொன்னால், இதுக்கு முன்னாடி நான் என்ன பட்டிருக்கிறேன்? அப்ப யாக்கோபு இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு? வெட்கத்தை அனுபவித்திருக்கிற சூழ்நிலைகள் அவனுக்கு வந்திருக்கிறது. இப்போ இந்த மாதம் ஆண்டவர் சொல்றாரு, நீ வெட்கப்படுவதில்லை, இனி நீ வெட்கப்படுவதில்லைன்றது வேற, இனி நீ வெட்கப்படுவதில்லை அப்படின்ற. அப்போ இதுக்கு முன்னாடி நான் அவமானப்பட்டிருக்கிறேன், இதுக்கு முன்னாடி நான் வெட்கப்பட்டிருக்கிறேன், அவன் முகம் இனி செத்து போவதில்லை அப்படின்னா, எவனுடைய இருதயம் அந்த அவமானத்தை பெற்றுக்கொண்டு, எவனுடைய இருதயம் அந்த அவமானத்தின் நிமித்தம் வேதனை அடைந்து இருதயம் உடைந்து நொறுங்கி இருக்கிறதோ, அவன் முகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவனே இல்லாத மாதிரி இருக்கும். சொல்கிறாரு, இனிமேல் நீ அவமானப்பட மாட்ட, உன் முகம் செத்து போன முகம் மாதிரி இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது அவமானப்பட மாட்டோம், வெட்கப்பட மாட்ட அப்படின்னு சொல்கிற காரியத்தை நான் அதற்குள்ளே போகாமல், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கர்த்தரை உறுதியாய் பிடிச்சிக்கிட்டா கர்த்தர் வெட்கப்பட விட மாட்டார்னு உங்களுக்கு தெரியும். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் அவைகள் பிரகாசம் அடைந்தது, அந்த முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யார் வெட்கப்பட மாட்டாங்கன்னு சொல்கிறத காட்டிலும் யாருக்கு வெட்கம் வரும்னு சொல்லி கொடுத்துட்டா தப்பிச்சிருவோம்ல. அல்லேலூயா. யாருடைய வாழ்க்கையில் வெட்கம் நிச்சயமாய் வரும், அவமானம் நிச்சயமாய் வரும், நிச்சயமாக நம்ம அசிங்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும் என்பதை நாம் அறிந்து கொண்டால், அவைகளை நாம் செய்யாமல் அவைகளை நாம் திருத்திக் கொள்வோம் என்று சொன்னால், நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நிலை, ஒரு வெட்கத்துக்கு நேராய், அவமானத்திற்கு நேராய் நாம் தள்ளப்படாது இருப்போம். அல்லேலூயா. ஸோ நான் வேகமாய் செய்திக்குள்ளே போகிறேன். அந்த அதிகாரத்தை முழுசாக வாசித்து முடிச்சிருங்களேன். 23, 24. அவன் என் கரங்களின் செயலாகிய தன் பிள்ளைகளை தன் நடுவிலே காணும்போது என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள். யாக்கோபின் பரிசுத்தரை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி. யாருங்க? யாக்கோபினுடைய வம்சத்தை தான் சொல்றாரு. அப்படின்னா உங்க வம்சத்தை சொல்றாரு, உங்க வீட்டில் இருக்கிறவங்கள சொல்றாரு, உங்க பிள்ளைங்களை சொல்றாரு. என்ன சொல்றாரு? வாசிங்கம்மா. யாக்கோபின் பரிசுத்தரை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேலின் தேவனுக்கு பயப்படுவார்கள். இதுவரை தேவனுக்கு பயப்படாம இருக்க உங்க சந்ததி தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் மாறுவார்கள். வழுவி போகிற மனதை உடையவர்கள், வழுவி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே ஏசாயா 30வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. அதாவது, யாருக்கு வெட்கம் உண்டாகும், யாருடைய வாழ்க்கையில் வெட்கப்படக்கூடிய சூழ்நிலை வரும் என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. வாசிங்க. பாவத்தோடு பாவத்தை கூட்டும்படி, பாவத்தோடு பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி, என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி, என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும், தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் என் வாக்கை கேளாமல், என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பெலக்கவும், பார்வோனின் பலத்தினாலே பெலக்கவும், எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும், எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று
எகிப்துக்கு போகிறவர்களும் ஆகிய எகிப்துக்கு போகிறவர்களும் ஆகிய முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ, முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்கிறார். அப்புறம் பார்வோனுடைய பெலன் உங்களுக்கு வெட்கமாகவும் உங்களுக்கு வெட்கமாகவும் எகிப்தினுடைய நிழலொதுக்கு உங்களுக்கு லட்சையாகவும் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சில பிளான் வச்சிருக்காங்கப்பா, ஒரு சில பிளான் வச்சிருக்காங்க, ஆனால் அது என்னுடையது இல்லை அப்படின்றார். ஆங்கில மொழிபெயர்ப்பில் அதான் இருக்கு. அதாவது யாருக்கு வெட்கம் வரும் அப்படின்றதுக்கு ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லுது, those who carry out plans. ஒரு சில பிளானை சுமந்துக்கிட்டு போகிறாங்க, ஆனால் அது என்னுடையது இல்லைப்பா, அது ஏன் திட்டம் இல்லை. யோவான் 15:5 என்ன சொல்லுகிறது? நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால், நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அவர் என்ன சொல்றார்? ஆண்டவர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள். அவர் என்ன சொல்றார்? என்னை அல்லாமல் உங்களால ஒன்றும் செய்ய கூடாது. தமிழில் எப்படி இருக்குல்ல, ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, அப்பார்ட் ஃப்ரம் மீ யூ கேன் டூ நத்திங். அப்படின்னா செய்யக்கூடாதல்ல, செய்ய முடியாது. என்னை அல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாதுப்பான்னு சொல்கிறார். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? இவங்க ஒரு பிளான் வச்சுருக்காங்க. அந்த பிளானை எடுத்துக்கிட்டு இதை நான் செஞ்சே தீர்வேன்னு போகிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இவன் கையில் சுமந்துக்கிட்டு போகிற திட்டம் என்னுடையது இல்லை. முதல் காரியம். ரெண்டாவது, என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி, என் ஆவியை அல்லாமல். இப்படி என்னவா, தமிழில் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துட்டாங்க, இங்கிலீஷில் அழகாக சொல்லியிருக்கிறாங்க, ஃபார்மிங் அண்ட் அலையன்ஸ். அப்படின்னா இந்த அலையன்ஸ் அப்படின்ற வார்த்தைக்கு எல்லாரும் எதுக்கு பயன்படுத்துவாங்க? இந்த வார்த்தையை, அலையன்ஸ்ன்ற வார்த்தை எதுக்கு பயன்படுத்துவோம்? எதுக்கு பயன்படுத்துவோம் சொல்லுங்க? கல்யாணத்துக்கு. ஒரு வரன் வரதுன்னா அதுக்கு பயன்படுத்துவோம். அப்படின்னா இப்போ ஒரு தேசத்திற்கும் இன்னொரு தேசத்திற்கும் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுகிறது இல்லையா, அதுக்கு கூட அந்த வார்த்தை தான் பயன்படுத்துகிறாங்க. அதாவது ரெண்டு நேஷனுக்குள்ளே நடக்கிற சில விஷயங்கள், ஒரு உறவு, இந்த தேசத்துக்கும் இந்த தேசத்துக்கும் ஒரு நல்ல உறவு, ஒரு சம்பந்தம், அது எல்லாமே எதுன்னு அடிப்படையில்னா எல்லாத்துக்கும் ஈக்குவல் டு பார்த்தா ஒரு ரிலேஷன்ஷிப் தான். ரெண்டு பேர் ஒன்றா இணைகிறது, ரெண்டு குடும்பங்கள் ஒன்றாக இணைகிறது. இப்போ என்ன சொல்கிறாரு? இவங்க ஒரு பிளான் வச்சுருக்காங்கப்பா, ஆனால் அந்த பிளான் என்னது கிடையாது. இவங்களே ஒரு உறவு முறையை ரெடி பண்ணுறாங்க, ஒரு சம்பந்தத்தை ரெடி பண்ணுறாங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்பை ரெடி பண்ணுறாங்க. ஆனால் என்னுடைய ஆவியை அல்லாமல் இவங்களே செய்கிறாங்க. அது என்னது கிடையாது, என் ஆவியிலால் நடத்தப்படுகிறது கிடையாது, அந்த திட்டம் என்னுடையதும் கிடையாது. முதல் வசனம் சொல்லும் போது சொல்லுது, பாவத்தோடு பாவத்தை கூட்டும்படி அவரை அல்லாமல் செய்கிற எந்த ஒரு காரியமும் முடிவில் பாவத்துக்குள்ள கொண்டு தள்ளிடும். பாவத்தின் மேல் பாவம் கூடும்போது என்ன வந்து சேரும்? என்ன வந்து சேரும்? பெருமை பாராட்டுவாங்களா, நம்மளை பெருமையாக பேசுவாங்களா? பாவத்தின் மேலே பாவம் கூடும்போது அவமானம் தான் வரும், வெட்கம்தான் வரும் வாழ்க்கையில். நான்காவதாய் வசனம் சொல்லுகிறது, என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்திலே பலக்கவும் எகிப்தின் நிழலில் ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களும் ஆகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுவாங்க. அவங்க எகிப்துக்கு போகிறதுன்னு பிளான் பண்ணிட்டாங்கப்பா. அவங்க ஒரு பிளான் வச்சிருக்கிறாங்க, ஒரு புது ரிலேஷன்ஷிப்பை தேடுறாங்க, அவங்களே எல்லாம் செய்கிறாங்க.
ஆனால் அந்த இடத்துல நான் இல்லை, என் ஆவி அங்கே இல்லை, அந்த பிளானும் என்னுடையது கிடையாது. இப்போ அவங்க பிளான் என்னன்னா எகிப்துக்கு போகிறது அவங்களுடைய பிளானாக இருக்குது. ஆனால் என்கிட்ட ஆலோசனை கேட்கலப்பான்றாரு. என்னை கன்சல்ட் பண்ணல. நீங்கள் சொல்லுவீங்களா, என்ன கேட்கல, என்ன கன்சல்ட் பண்ணாமல் நீங்களே பண்ணால் எப்படி அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஆண்டவர் அப்படி தான் கேட்குறாரு. அல்லேலூயா. பார்வோனின் பலத்திலே பலக்கவும், அதாவது அதை நான் இப்படி சொல்கிறேன், ஆவியை, கர்த்தருடைய ஆவியை அல்லாமல் மாம்சத்தின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுகிற ஒரு அனுபவம். நான் என்ன நம்பி செய்கிறது? நான் ஒரு பிளானை நானே பிளான் பண்ணியிருக்கேன். அந்த பிளானை பிளான் பண்ணதுக்கான காரணம் என்னென்னா, நான் என்ன நம்புகிறேன், என்னுடைய சுயத்தை நான் நம்புகிறேன், என்னுடைய பலத்தை, மாம்ச பலத்தை நம்பி நான் மூவ் பண்ணுறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எகிப்தின் நிழல் ஒதுக்கில ஒதுங்கவும். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயா 31வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிங்களேன். சகாயமடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமல். நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமல், கர்த்தரை தேடாமலும், கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து, குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து, ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால், ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால். நல்லா கவனிங்க. குதிரை வீரர் இருமா எனக்கு ஒரு காரியம் நடக்கணுன்றதுக்காக இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமல், கர்த்தரை தேடாமல் எகிப்துக்கு போய் எது மேல நம்பிக்கை வச்சு? குதிரைகள் மேல் நம்பிக்கை. உலக பிரகாரமான ஆசீர்வாதம் என்ன பண்ணுது இவங்கள? ஆவியானவரோடு அணுக விடாம, அவரை சார்ந்து இருக்க விடாம, அவரிடத்துல ஆலோசனை கேட்க விடாம இவங்களுடைய மனதை எந்த பக்கம் திருப்புது? அதன் மேல திருப்புது. ரதங்கள் அநேகமா இருப்பதனால அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலியா இருப்பதினால அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. அல்லேலூயா. தன்னுடைய மாம்ச பலத்தை நம்புகிறவனுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது என்னன்னா, என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு ஃபால்ஸான ஒரு செக்யூரிட்டி, ஒரு ஃபால்ஸ் செக்யூரிட்டி. இதை நம்பி, இந்த செக்யூரிட்டியை நம்பி நம்ம போனால் என்ன ஆகும்? நிச்சயமாக வெட்கப்பட்டு போவோம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எரேமியா 17வது அதிகாரம் 5வது வசனம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு, கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு சாபத்தை சுமக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வெட்கம் நிச்சயமாய் வரும். அடுத்தது, அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடிகளை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். எப்படிங்க, எவ்வளவு அழகா எழுதி கொடுத்திருக்கிறாரு பாருங்களேன். அவன் நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களில் உள்ள குடிகளில் இல்லாத உவர் நிலத்தை போல தங்குவான். அதாவது நன்மை வருகிறதை அவன் என்ன செய்ய மாட்டான்? யாக்கோபு எழுதும் போது எழுதுறாரு, எந்த ஒரு நன்மையான ஈவும் எந்த ஒரு பூரணமான வரமும் அது பரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து கடந்து வருகிறது என்று சொல்லி. அப்போ இந்த மாம்சத்தின் மேலே நம்பிக்கை வைத்து மாம்ச பலத்தை நம்பி கர்த்தரை விட்டு விலகுகிற அந்த இருதயம் உள்ள மனுஷனுடைய வாழ்க்கையில் முதலாவது என்ன நடக்குதுன்னா, பரலோகத்துக்கும் இவனுக்கும் உண்டான தொடர்பு துண்டிக்கப்பட்டுருது. நன்மை வருகிறதை காணாமல். அப்படின்னா ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் நன்மை எங்கேருந்து தான் வருதுன்னு யாக்கோபு சொல்கிறாரு? பரலோகத்தில் உண்டாகி தான் வருதுன்றாரு.
இவன் என்ன பண்ண மாட்டானா, எந்த நன்மையுமே இவன் வாழ்க்கையில் என்ன செய்ய மாட்டானா, நன்மையை காணவே மாட்டான். அப்படின்னா அங்கேக்கு இங்கேக்கு கனெக்ஷனே கட் ஆயிடுச்சு. அடுத்த 2 வசனம் எப்படி சொல்லுது பாருங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன், கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும், அவன் தண்ணீர் அண்டையில நாட்டப்பட்டதும், கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறது, கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல், உஷ்ணம் வருகிறதை காணாமல், இலை பச்சையாய் இருக்கிறதும், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மாம்ச பலத்தை நம்பாமல் கர்த்தருடைய பலத்தை சார்ந்து, கர்த்தருடைய கரத்தை சார்ந்து, கர்த்தருடைய பிரசன்னத்தை சார்ந்து, கர்த்தருடைய திட்டத்தை சார்ந்து, கர்த்தருடைய தரிசனத்தை சார்ந்து, முழுவதுமாய் கர்த்தரையே சார்ந்து கர்த்தரையே நம்புகிற மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும், கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். இந்த மரம் எப்பயாவது வெக்கப்படுமா? இந்த மரம் வெக்கப்படுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதும் பாதுகாப்பை தேவ சமூகத்தில் தான் தேடணும். 91 சங்கீதம் 1-2 வசனம் என்ன சொல்லுது? வாசிங்களேன், சத்தமா சொல்லு. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அடுத்து, அவர் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லு. அல்லேலூயா. அப்போ அடைக்கலம் தேட வேண்டிய இடம் எங்கே? பாதுகாப்பை தேட வேண்டிய இடம் எங்கே? அடுத்து என் வாழ்க்கையில் என்னன்றதை தெரிஞ்சுக்க வேண்டிய இடம் எங்கே? அல்லேலூயா, அல்லேலூயா. 13-16 வாசிங்க. 29. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தங்கள் ஆலோசனையை கர்த்தருக்கு மறைக்கும்படிக்கு மறைவிடங்களில் ஒளித்து தங்கள் கிரியைகளை அந்தகாரத்தில் நடப்பித்து நம்மை காண்கிறவன் யார், நம்மை அறிகிறவர் யார் என்கிறவர்களுக்கு ஐயோ. அல்லேலூயா. அவங்க என்ன செய்கிறாங்களா? தங்கள் ஆலோசனையை கர்த்தருக்கு மறைக்கும்படி மறைவிடங்களில் ஒளித்து தங்கள் கிரியைகளை அந்தகாரத்தில் நடப்பித்து நம்மை காண்கிறவர் யார், நம்மை அறிகிறவர் யார் என்று சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ. அல்லேலூயா. அவருக்கு எதங்க மறைக்க முடியும்? அவருக்கு எதை மறைக்க முடியும்? எதை அவருடைய கண்களுக்கு மறைக்க முடியும்? ஸ்க்ரீன் போட்டு மறைச்சிடலாமா? லைட்டை ஆஃப் பண்ணிட்டா தெரியாதா அவருக்கு? ரூம் கதவை சாத்திட்டா தெரியாதா நான் என்ன பண்ணுறேன்னு? பக்தன் சொல்லுகிறான், நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் இருக்கிறீர், நான் பாதாளத்துக்கு போனாலும் அங்கேயும் இருக்கிறீர். அவருடைய கண்ணெல்லாம் யாரும் என்ன செய்ய முடியாது, மறைச்செல்லாம் எதுவுமே செய்ய முடியாது. அப்படின்னா ஒன்று புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு விரோதமாக யார் என்ன செஞ்சாலும் அவர் கண்ணுக்கு மறைஞ்செல்லாம் எதுவும் யாரும் செய்ய முடியாது. அவர் அதை பார்த்து அப்படின்ற பர்மிஷன் அவர் கொடுத்தா மாத்திரம்தான் எதுவுமே நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப சோகமாக போதோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன். ஏசியா 30வது அதிகாரத்தில் 8வது வசனத்திலேருந்து வாசிங்க.
இப்பொழுது நீ போய் ம் இது பிற்காலத்துக்கு என்றென்றைக்கும் இருக்கும்படி ம் இதை அவர்களுக்கு முன்பாக ஒரு பலகையில் எழுதி ஒரு புஸ்தகத்தில் வரை. ம் இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் ம் பொய் பேசுகிற பிள்ளைகளும் ம் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாய் இருக்கிறார்கள். இவங்களுக்கு இந்த மாதிரி ஆட்களுக்கு ஆண்டவர் எத்தனை பேர் சொல்றாரு பாருங்களேன். இவர்கள் யாரா? கலகமுள்ள ஜனங்கள். அடுத்தது பொய் பேசுகிற பிள்ளைகள். அடுத்தது கர்த்தருடைய வேதத்தை கேட்க. அல்லேலூயா அல்லேலூயா. எரேமியா 42:10 வாசிங்க. நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் ம் நான் உங்களை கட்டுவேன், ம் உங்களை இடிக்க மாட்டேன், ம் உங்களை நாட்டுவேன், ம் உங்களை பிடுங்க மாட்டேன். ம் நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டேன். 13 வாசிங்க. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் ம் நாங்கள் இந்த தேசத்திலே இருக்கிறதில்லை என்றும் ம் நாங்கள் யுத்தத்தை காணாததும் ம் எக்கால சத்தத்தை கேளாததும் ம் அப்பத்தாழ்ச்சியினால் பட்டினியாய் இராததுமான ம் எகிப்து தேசத்துக்கே போய் ம் அங்கே தரித்திருப்போம் என்று சொல்வீர்களே ஆகில், ம் யூதாவில் மீந்திருக்கிறவர்களே, ம் அதை குறித்து உண்டான கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ம் நீங்கள் எகிப்துக்கு போக உங்கள் முகங்களை திருப்பி ம் அங்கே தங்க போவீர்களானால் ம் நீங்கள் பயப்படுகிற பட்டயம் எகிப்து தேசத்திலே உங்களை பிடிக்கும். ம் நீங்கள் ஐயப்படுகிற பஞ்சம் எகிப்திலே உங்களை தொடர்ந்து வரும். ம் அங்கே சாவீர்கள். நான் சொல்லலை. நான் எதை செய்யாதன்றனோ அதை நீ செஞ்ச அப்படின்னா எது நடந்துருமோன்னு பயந்து நான் உன்னை இருன்னு சொல்கிற இடத்துல என்னை நம்பாமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிற காரியத்தில் நீ என்னை நம்பாமல் நீ எகிப்துக்கு ஓட பிளான் பண்ண அப்படின்னா நீ எதுக்கு பயந்தியோ அந்த காரியம் நீ எகிப்துக்கு போனாலும் அங்கேயும் வரும். இங்கே வந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன், நீ அங்கே போயிருந்தீன்னா அந்த பட்டயத்தால் நீ சாவுன்ட்டார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எரேமியா 43:7. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாதபடினாலே ம் எகிப்து தேசத்துக்கு போக எத்தனித்து ம் அதிலுள்ள தக்பானேஸ் மட்டும் போய் சேர்ந்தார்கள். போய் சேர்ந்துட்டாங்க. எங்கே? எகிப்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. 20வது வசனம் வாசிங்கம்மா. 42:20. 19லேருந்தே வாசிங்க. யூதாவில் மீதியானவர்களே, ம் எகிப்துக்கு போகாதிருங்கள் என்று எப்படி எச்சரிக்கிறாரு பாருங்களேன். தயவு செஞ்சு போகாதீங்கப்பா, அங்கே போகாதீங்கப்பா. மாம்சத்தை நம்பாதீங்கப்பா, மனுஷனை நம்பாதீங்கப்பா, உன் சுய பலத்தை நம்பாதப்பா. தயவுசெய்து பழைய வாழ்க்கைக்கு திரும்பாத. ம் யூதாவில் மீந்திருக்கிறவர்களே, ம் எகிப்துக்கு போகாதிருங்கள் என்று ம் கர்த்தர் உங்களை குறித்து சொன்னார் என்பதை ம் இந்நாளில் உங்களுக்கு சாட்சியாக அறிவித்தேன் என்று அறியுங்கள். ம் உங்கள் ஆத்துமாக்களுக்கு விரோதமாய் ம் உங்களை மோசம் போக்கினீர்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ம் எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணி ம் எங்கள் தேவனாகிய கர்த்தர் சொல்வதையெல்லாம் எங்களுக்கு அறிவிக்க வேண்டும், ம் அதன்படி செய்வோம் என்று நீங்கள் சொல்லி என்னை உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு அனுப்பினீர்கள். ம் நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான சம்பவம். கவனிங்க. ம் நான் இந்நாளில் அதை உங்களுக்கு அறிவித்தேன். ம் ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கும் ம் அவர் என்னை கொண்டு உங்களுக்கு சொல்லி அனுப்பின எந்த காரியத்துக்கும் செவி கொடாமற் போனீர்கள். ம் இப்போதும் ம் தங்கி இருப்பதற்கு நீங்கள் போக விரும்புகிற ஸ்தலத்தில் தானே ம் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவீர்கள் என்று நிச்சயமாய் அறியுங்கள் என்றான். அல்லேலூயா. இப்போ என்ன சொல்கிறாரு? எனக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறீங்க, ஜெபம் பண்ணி கர்த்தர் சொல்கிறது எல்லாத்தையும் சொன்னால் நாங்கள் கேட்போன்னு சொன்னீங்க. ஆனால் அதெல்லாம் நான் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? கேட்க மாட்டீங்க. அல்லேலூயா அல்லேலூயா. திரும்பி நம்ம ஏசியா 30வது அதிகாரத்துக்கு வருவோம். திருப்பி வாங்க, ஏசியா 30வது அதிகாரத்துக்கு வாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா 10வது வசனத்தை வாசிங்க. 30:10. இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி, அதாவது கவனிங்க, ஊழியக்காரை நோக்கி,
தரிசன காண வேண்டாம் என்றும் ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமாய் எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல் எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து மாயமானவைகளை திருஷ்டியுங்கள் என்றும். அல்லேலூயா. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க? எப்பா எங்களுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொன்னதெல்லாம் உண்மைதான், ஜெபம் பண்ணு. ஆனால் எங்களுக்காக தரிசனம்லாம் நீ காணாத, தரிசனம்லாம் கண்டெல்லாம் எங்களுக்கு சொல்லாத. எங்களுக்கு எப்படி சொல்லணும்? எங்களுக்கு இதமான வார்த்தைகளாக சொல்லு. அல்லேலூயா. எங்களுக்கு எப்படி சொல்லுங்க? இதமான வார்த்தைகளா, நல்ல வார்த்தைகளா. எச்சரிக்கிறது திட்டுறதெல்லாம் வேணாம், நல்லா அப்படியே தட்டி கொடுக்குற மாதிரியே சொல்லணும். அல்லேலூயா. ஆங்கிலத்தில் டெல் அஸ் ப்ளசன்ட் திங்ஸ், see no more visions. தரிசனம்லாம் பார்க்காதீங்க, தரிசனம்லாம் காண வேணாம். தரிசனம் பார்த்து ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் சொல்லாத. நாங்கள் மாம்சத்தில் தான் செயல்பட விரும்புகிறோம். எங்கள் மாம்சத்தில் நாங்கள் செயல்படுறதுக்கு எங்களை கொஞ்சம் உற்சாகம் ஊற்றுறதுக்கு கொஞ்சம் நல்ல வார்த்தையாக என்ன பண்ணு சொல்லு. தரிசனம் பார்த்தெல்லாம் அவர் சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு என்ன செய்யாத, வேண்டாம். என்ன ஒருத்தர் கேட்டாங்க, நீங்கள் நம்புவீங்களா என்னன்னு தெரியாது, என்னுடைய செய்திகளை கேட்டுட்டு நீ இப்படியெல்லாம் செய்தி கொடுத்தீங்கன்னா சபைக்கு யாருமே வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. செய்தி ரொம்ப ஹாஷாக இருக்குது, ரொம்ப கண்டிப்பாக இருக்குது, இப்படியெல்லாம் செய்தி கொடுத்தா ஜனம் சபைக்கு வராது. அதாவது ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி தான் பேசணும், அப்போ தான் ஆத்துமாக்கள் வரும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார், கர்த்தர் உன்னை இப்படி வச்சுப்பார், அப்படி வச்சுப்பார், இப்படி வச்சுப்பார்னு நீ என்கரேஜ் பண்ணி சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் ஜனம் வரும். நான் நம்புகிறேன், நான் கம்ஃபர்ட்டாக மெசேஜ் கொடுத்து ஜனத்தை ஆற்றி தேற்றக்கூடிய மெசேஜை கொடுத்து அவங்கள தட்டி கொடுக்குற செய்தியை கொடுத்து 10,000 பேரை நான் சபைக்குள்ளே கொண்டு வந்து ஒரு பெரிய நிலத்தை வாங்கி ஒரு பெரிய சபையை கட்டி ஒரு 10,000 ஆத்துமாக்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஊழியக்காரனாய் நான் பெருசாக வளர்ந்து தேசமெங்கும் உலகமெங்கும் என்னை தெரியக்கூடிய அளவுக்கு நான் ஒரு பெரிய ஊழியக்காரன் ஆகிறத காட்டிலும் என்கிட்ட ஆண்டவர் கொடுக்குற அந்த 10 பேரை பரலோகத்துக்கு நான் நேராக கொண்டு போகிறது பெரிய ஊழியமாக நான் நினைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் 10,000 பேரை இங்கே சம்பாதிச்சு என் கூட ஒருத்தரை கூட என்னால் கூட்டிகிட்டு போக முடியலன்னா நான் இத்தனை வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு என்ன பலன் எனக்கு? நீ நிச்சயமா வெட்கப்படவே மாட்ட. ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துட்டார், யாக்கோபு இனி வெட்கப்படுவது இல்லைன்னு சொல்லிட்டார். இனி உன் வாழ்க்கையில் வெட்கமே வராதுன்னு பிரசங்கம் பண்ண எனக்கு நல்லாவே தெரியும். நான் இவ்வளோ நேரம் உட்கார்ந்து போராடி அங்கேயும் இங்கேயும் தேடி தடுமாறி ஆண்டவரே அடுத்த வசனம், அடுத்து என்ன எங்கே போகிறது, இங்கே மொட்டையாக நிற்கிது, இதில் பாதி நிற்கிதுன்னு நான் போராடி மணிக்கணக்காக தேவ சமூகத்தில் உட்காரணும்னு அவசியமே இல்லை. எந்த ரெஃபரன்ஸுமே எடுக்காமல் அந்த ஒரே வசனத்தை வச்சு 1 மணி நேரம் பேச என்னால் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், அதுக்கு அநேக சபைகள் உண்டு, ஆனால் வார்த்தைக்காக வருகிற ஜனத்தை எனக்காக கர்த்தர் வைத்திருப்பார் என்று நான் என் இருதயத்திற்குள்ள சொல்லிக்கொண்டேன். அந்த வார்த்தைக்காக வந்த சிலர் தான் இங்கே அமர்ந்து இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நான் ஆற்றி தேற்றி அனுப்புறது என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை இங்கே ஆசீர்வாதமாக அவங்க வாழ்ந்துடலாம், அங்கே அல்லேலூயா, அல்லேலூயா. 11-12 வாசிங்க. அதில் நீங்கள் வழியை விட்டு பாதை நின்று விலகி இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்கள் முன்பாக இராமல் ஓய பண்ணுங்கள் என்றும் சொல்லுகிறார்கள். என்ன சொல்றாங்களா? இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்களுக்கு முன்னாடி இராதபடிக்கு என்ன பண்ணு, அவர் எங்களுக்கு வேண்டாம், அவர் பிளான் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு எங்கள் பிளான் தான் முக்கியம். அவர் ஆவியினால் ஆலோசனைலாம் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு எங்கள் ஆலோசனை முக்கியம். நான் நினச்சதை செய்யணும். அதனால் நீ அவர்கிட்ட கேட்டு தரிசனம்லாம் பார்த்தெல்லாம் எனக்கு சொல்லாத. என் இஷ்டத்துக்கு நான் ஒன்று செய்ய போகிறேன், அதுக்கு எனக்கு ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லி அனுப்பு. இப்படி இழுக்கிற மூச்சு
திருப்பி வெளியே வர்றதுக்கு அந்த அவருடைய கிருபை வேணும். அல்லேலூயா. 12 நீங்கள் இந்த வார்த்தையை வெறுத்து இடுக்கமும் தாறுமாறும் செய்கிறதை நம்பி அதை சார்ந்து கொள்ளுகிறபடியால், நீங்கள் இந்த வார்த்தையை வெறுத்து, அதாவது வார்த்தையாகிய இயேசுவை வெறுத்து இடுக்கமும் தாறுமாறும் செய்கிறதை நம்பி அதை சார்ந்து கொள்ளுகிறபடியினால உங்கள் வாழ்க்கையில் வெட்கம் நிச்சயமாய் வரும். அல்லேலூயா. இன்னொரு இதுக்கான ப்ரூஃப் ஒன்று காட்டுறோம் பாருங்களேன். 1 ராஜாக்களுக்கு போங்களேன். 1 ராஜாக்கள் 22வது அதிகாரத்துக்கு வாங்களேன். இங்கே ஒரு மனுஷன் இருக்கார். அவர் யார் என்ன ஏதுன்றதெல்லாம் இப்போ நம்ம தியானிக்க டைம் இல்லை. அங்கே நடக்கிற சம்பவத்தை மாத்திரம் பாருங்களேன். 22வது அதிகாரம், 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 7-8 வசனங்களை பாருங்களேன். பின்பு யோசபாத், நான் விசாரித்து அறிகிறதற்கு இவர்களை அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேறே யாராகிலும் இங்கே இல்லையா என்று கேட்டான். இப்போ ஒரு ஆலோசனை வேணும் இங்க இருக்கிற ராஜாக்கு. அப்ப அது என்ன செய்யறாரு? யோசபாத் என்ன செய்யறாரு? நாம் விசாரித்து அறிகிறதற்கு இவர்களை அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேற யாராகிலும் இங்கே இல்லையா என்று கேட்டான். அதற்கு அப்புறம் என்ன நடக்குது? அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்னும் இன்னும் ஒருவன் இருக்கிறான். நல்லா கவனிங்க. இப்போ இஸ்ரவேல் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் பேசிக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆலோசனை தேவை. இங்கே யாராவது கர்த்தருடைய தீர்க்கதரிசி இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இஸ்ரவேல் ராஜா என்ன செய்கிறான்? யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி சொல்கிறாரு, கர்த்தர் இடத்துல விசாரித்து அறிகிறதற்கு ஒருத்தன் இருக்காயா, அவன் பேர் மிகாயா. ஆனாலும் நான் என்ன பண்ணுறேன் ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். நல்லா கவனிங்க. அவன் என்ன இருமா என் கூட நான் சொல்ல வாசிங்க. கர்த்தரிடத்துல கேட்டு நமக்கான ஆலோசனையை கொடுப்பதற்கு ஒருவன் இருக்கிறான். தெளிவா சொல்றாரு. கர்த்தரிடத்துல கேட்டு சொல்லுகிறதற்காக ஒருவன் இன்னும் மிச்சம் இருக்கிறாயா இந்த தேசத்துல. ஆனா அவனை நான் என்ன செய்யறேன்? அப்படித்தானே? ஏதாவது அட்வைஸ் பண்ணா கோபம் வரும் தானே? உன்னதான் கேட்குறேன். ரீசன் ஏன் பகைக்கிறாரா? வாசிங்க. அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்றான். அதற்கு யோசபாத், ராஜாவே, அப்படி சொல்ல வேண்டாம் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா பிரதானிகளில் ஒருவனை கூப்பிட்டு, போதும் 17-18 வாசிங்க. அப்பொழுது அவன், இஸ்ரவேலர் எல்லாரும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல மலைகளிலே. நல்லா கவனிங்க. என்ன தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாரு அவரு. இஸ்ரவேல் ராஜா என்ன சொல்றான்? இவனை நான் பகைக்கிறேன். காரணம் என்னன்னா, இவன் எனக்கு நன்மையா கிடையாது, தீமையாவே என்ன செய்வான்? தீர்க்க தரிசனம் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ உண்மையாவே தீர்க்க தரிசனம் எப்படி வருது? இஸ்ரவேலுக்கு ராஜான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ராஜா இருந்தாலுமே ஆண்டவர் எப்படி சொல்றாரு? இஸ்ரவேலர் எல்லாரும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல மலைகளிலே சிதறப்பட்டதை கண்டேன். அப்பொழுது கர்த்தர், இவர்களுக்கு எஜமான் இல்லை, அவரவர் தம் தம் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்ப கடவர்கள் என்றார் என்று சொன்னார். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, இவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்று நான் உம்மோடு சொல்லவில்லையா? இருக்கிறத தானே சொல்லுவார் ஆண்டவர். இருக்கிறத தானே சொல்லுவார். இப்போ அவன் என்ன சொல்கிறான்? நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல உங்களுக்கு, ஒருத்தன் இருக்கான், உண்மைதான். ஆனால் அவன் என்னை குறித்து நல்லதெல்லாம் சொல்ல மாட்டான். என்னை குறித்து எப்போவுமே கெட்டது மட்டும்தான் என்ன செய்வான்? சொல்லுவான். அந்த சொல்கிறதுக்கு முன்னாடியே அவன் தெளிவாக என்ன சொல்கிறான்? கர்த்தரிடத்தில் விசாரித்து சொல்லுகிறதற்கு இன்னும் ஒருவன் இருக்கிறான். அப்போ கர்த்தரிடத்தில் விசாரித்து ஒருவன் சொல்லுகிறான் என்று சொன்னால் அவர் என்ன சொல்கிறாரோ அதை தானேங்க சொல்லுவாங்க.
அல்லேலூயா. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஜனங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கர்த்தரிடத்துல கேட்டு எனக்கு சொல்லுங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுங்க, கர்த்தரை என்கிட்ட கேட்டு சொல்லுங்க, நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன், கர்த்தரிடத்துல கேட்டு சொல்லுங்கன்னு சொல்கிறவங்க உண்டு. ஆனால் கர்த்தரிடத்துல கேட்டு ஊழியக்காரன் என்ன சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்கள் தெரியுமா? அவர்கள் தேவனுடைய திட்டத்தை அல்ல, அவருடைய ஆலோசனை அல்ல, அவருடைய ஆவியினால் அல்ல, தங்களுடைய சுயத்தின் நிமித்தமாய் அவர்கள் செய்து வைத்திருக்கிற அந்த திட்டங்கள், அவர்கள் திட்டம் பண்ணி வைத்திருக்கிற அந்த காரியத்தை நிறைவேற்ற அவங்க சொந்தமாக வச்சிருக்கிற சில பிளான்ஸை செய்கிறதற்கு ஏற்ற நவமான வார்த்தைகளை கர்த்தரிடத்துலேருந்து கேட்டு சொல்லணும். நான் எங்கே போய் கேட்டு சொல்ல? எந்த தீர்க்கதரிசி அப்படி சொல்ல முடியும்? ஆவியானவருடைய வேலை என்ன? கண்டித்து உணர்த்துவார். ஆவியானவர் எதற்காக அருளப்பட்டது? அநேக காரியங்கள் உண்டு. அதில் ஒன்று, இவனை தனியாக விட்டா இவன் விழுந்துருவான்னு தெரிஞ்சுதான் இவனுக்கு அந்த பலன் இந்த மனுஷனுக்கு இல்லைன்னு சொல்லிதான் ஒரு பலத்தை கூட்டும்படியாக தான் ஆவியானவர் கொடுக்கப்படுகிறாரு. பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது என்ன வரும்? பலன் வரும். நீ விசுவாசத்தில் நிற்கக்கூடிய பலன் வரும், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள பலன் வரும், தேவ திட்டத்தில் கரெக்டாக ஓடக்கூடிய பலன் வரும், தேவனை சார்ந்து இருக்கக்கூடிய பலன் வரும், எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரோடு இருக்கக்கூடிய பலன் வரும், எந்த சூழ்நிலையும் டைவர்ட் ஆகாமல் இருக்கக்கூடிய பலன் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இவங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம். ஆனால் நாங்கள் கேட்டு சொல்லணும். எப்படியா? கேட்டு சொல்லணும். என்ன சொல்றது? கேட்டு என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க தெரியுமா? எப்பா நீ செய்கிறது கரெக்டு, நீ செய்கிறத செய், நீ செய்கிறத செய் அப்படின்னு ஆண்டவர் யாருக்கு சொன்னார்? நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய்யன்னு யார்கிட்ட சொன்னார்? மைக்கில் தான் சொல்லுங்களேன். யூதாஸ் காரியோத். நீ செய்கிறதே சீக்கிரமாய் செய். அப்புறம் முடிவு என்ன? முடிவு என்ன? அல்லேலூயா. தங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டி கர்த்தருடைய வார்த்தையை சொன்னால் ஏற்றுக்கொள்ள இருதயம் இன்றைக்கு மனிதர்களிடத்துல இல்லை. அது ஒரு தேவ பிள்ளைக்கும் இல்லை, தேவனை அறியாதவர்களுக்கும் இல்லை, தேவனோடு அதிகமாய் இருக்கிறவர்களுக்கு கூட சில நேரங்களில் கம்மியாக தான் இருக்கு, ஏற்றுக்கொள்ள மனதில்லை. அல்லேலூயா. ஆனால் தாவீது அழகாக சொல்கிறாரு. நான் நிறைய வசனங்களை வேகமாக காமிக்க போகிறேன், என் கூட வேகமாக பைபிள் அப்படியே புரட்டிக்கிட்டே வர போகிறீங்க. சங்கீதம் 16வது சங்கீதத்துக்கு வாங்க. 7-8 வாசிங்க. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். என்ன சொல்கிறாரு தாவீது? எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை. அப்புறம் ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். அப்புறம் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். 139ஆம் சங்கீதம் 17வது வசனம். தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். அல்லேலூயா. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. 139:17. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். அப்படின்னா என்னங்க? எப்படிங்க சொல்றாரு அவரு? உம்முடைய ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள்னா, அந்த ஆலோசனை கர்த்தர் இடத்துலேருந்து பெற்று 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 அனுபவப்பட்ட மனுஷன், அநேக நேரத்தில் தீர்க்கதரிசிகள்னால் எச்சரிக்கப்பட்ட மனுஷன், தன் பிள்ளைகளை கர்த்தர் தீர்க்கதரிசியின் மூலமாய் சுட்டி காட்டப்பட்ட, கர்த்தரிடத்திலிருந்து கண்டிப்பை, கண்டனத்தை, எதிர்ப்பை, எச்சரிப்பை பெற்ற மனுஷன். அவன் உடனே அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தேவ சமூகத்தில் போய் தன்னை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன் என்பதை உணர்ந்தவனாய் தேவ சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து மன்னிப்பை கேட்டு தேவனோடு ஒப்புரவாகி அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷன். அவர் சொல்றார், உம்முடைய ஆலோசனைகள் எத்தனை அருமையானவைகள்.
அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அல்லேலூயா. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். என் ஆலோசனையை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். 30வது வசனம். என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். 26வது வசனம். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். என்ன சொல்லிட்டாரு? என் ஆலோசனையை நீங்க தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை நீங்க வெறுத்தீங்க, என் ஆலோசனையை நீங்க விரும்பல, என் கடிந்து கொள்ளுதலை நீங்க அசட்டை பண்ணினதுனால உங்க ஆபத்து காலத்துல நான் சிரிச்சிட்டு இருப்பேன்ட்டாரு. நீங்க பயப்படும் காரியம் வரும்போது நான் கண்டுக்க மாட்டேன்ட்டாரு. நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 14ஆம் வசனம். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். தேவனுடைய ஆலோசனையை ஏற்க விரும்பாத ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் விழுகை நிச்சயமாய் உண்டு. விளங்குதா நான் சொல்றது? கர்த்தருடைய ஆவியை அல்லாமல் திட்டம் பண்ணுகிறது, கர்த்தருடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் மாம்சத்தை நம்பி செயல்பட தயாராக இருக்கிற ஒவ்வொருவனுடைய வாழ்க்கையிலும், ஆலோசனையை ஏற்க மனதில்லாத ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் விழுகை என்பது மாற்றவே முடியாது, யாராலையும் தடுக்கவே முடியாது. 12:15. மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாய் இருக்கும். மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு எப்படி இருக்குமா? ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். அப்ப ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவன் ஞானம் உள்ளவன் என்று சொன்னால், பரலோகத்திலிருந்து உங்களுக்காய் கடந்து வருகிற ஆலோசனைக்கு செவி கொடாதவன் யாரு? முட்டாளுன்றாரு. உன்னை கூப்பிட்டு உட்கார வச்சு உன்னை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு அவர் 1008 பிளான் பண்ணி உன்னை மீட்டெடுக்க அவர் சொந்த ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு, நீ அழிஞ்சிடக்கூடாது, நீ பாவத்தில் விழுந்துடக்கூடாது, நீ நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி உனக்கா இவ்வளோத்தையும் செய்து உன்னை கூட்டிகிட்டு வந்து வச்சு ஒவ்வொரு காரியத்தையும் உனக்கு சொல்லி கொடுத்து, இப்படி பண்ணிடாத, அப்படி பண்ணிடாத, இப்படி இரு, அப்படி இருன்னு ஒவ்வொன்றத்தையும் சொல்லி கொடுத்து உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி அவர் இவ்வளோ பிரயாசப்பட்டு எல்லாம் ஒவ்வொன்றா சொல்லுவார். நான் என்ன சொல்கிறேன்னா, அதெல்லாம் எனக்கு சொல்லாத, நான் என் இஷ்டத்துக்குன்னு ஒரு சிலது வச்சுருக்கிறேன், நான் அதை செய்ய போகிறேன், அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல இனிமையான வார்த்தையை எனக்கு சொல்லு. எனக்கு அவர் பிளான்லாம் வேணாம், அவர் ஆலோசனைலாம் எனக்கு வேணாம். ஆலோசனையை ஏற்காதவன் முட்டாள், மதிக்கெட்டவன், மதியீனன். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவார்கள். 26:6 நீதிமொழிகள் 24:6. நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். எதுக்குங்க ஆலோசனை? எதுக்கு ஆலோசனை கொடுக்கிறார் ஆண்டவர்? ஆலோசனை சொல்ல எத்தனையோ பரிசுத்தவான்களை, ஊழியர்களை கர்த்தர் எழுப்பி வைத்திருக்கிறார். எதுக்கு ஆலோசனை? நீ ஒவ்வொரு காரியத்தையும் ஜெயிக்கணும்னு சொன்னா, ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை நீ வாழணும்னு சொன்னா, உனக்கு பரலோகத்திலிருந்து வருகிற ஆலோசனை நிச்சயமா தேவை. குடியரசு தினம் கொண்டாடுகிறோம் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி. என்னத்துக்கு குடியரசு தினம்னு ஒன்று வந்தது? குடியரசு தினம்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? குடியரசு தினத்துக்கு காலேஜில் ப்ரோக்ராம் வச்சாங்களா? எதுவுமே வைக்கலையா? நல்ல காலேஜ், ரைட்டு. ஸ்கூலில் வச்சாங்களா? எத்தனை வருஷம் வச்சுருக்கிறாங்க? எதுக்கு வச்சுருக்குறாங்க? என்னத்துக்கு ரிப்பப்ளிக் டே? என்னத்துக்கு ரிப்பப்ளிக் டே தானே அது? குடியரசு தினம்னா என்னத்துக்குங்க? எதுக்கு கொண்டாடுறாங்க? என்னம்மா? நாட்டை நம்ம வாங்கிட்டோம், ரைட், ஓகே.
அது சுதந்திர தினம் இருக்கு சொல்லி அம்பேத்கர் மூலமாய் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் எழுதப்பட்டது நவம்பர் மாதமே எழுதி முடிச்சாச்சு. அது அமலுக்கு வந்த தேதி ஜனவரி 26. அதுதான் குடியரசு தினமாய் கொண்டாடப்படுகிறது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு. நான் படித்து 25 வருஷம் ஆகுது. உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஜாகிரபிலாம் எடுக்கணும் போல இருக்கு கூட நான். அப்போ இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கென்று, இந்திய நாட்டில் வாழ்கிறதுக்கென்று சில சட்ட திட்டங்கள் உருவாக்கப்பட்டு அந்த சட்ட திட்டங்கள் அமலுக்கு வந்ததை நம்ம கொண்டாடுறோம். என்னன்னே தெரியாமல் கொண்டாடிட்டு இருந்திருக்கீங்க எவ்வளோ நாள். அதே போல் ஒரு தேவ பிள்ளைக்கென்று தனிப்பட்ட ஒரு சட்ட திட்டங்கள் எழுதப்பட்டு அது அமலுக்கு உன் வாழ்க்கையில் வர்றது என்னைக்கு தெரியுமா? என்றைக்கு இயேசுவை உன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறீரோ அன்றைக்கே உனக்கு ஒரு பரலோக அரசியல் அமைப்பு சட்டம் என்று சொல்லி ஒரு சட்ட புத்தகம் உனக்கு கொடுக்கப்படுகிறது. அதுதான் இந்த வேதாகமம். இதிலிருந்து தான் உனக்கு ஆலோசனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே உலகத்தில் சட்டத்தை மீறினா ஜெயிலு, இந்த சட்டத்தை மீறினா நரகம். அவ்வளோதான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 30:1 மீண்டுமாய் வாசிச்சு. ஏசாயா 30:1. பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி, அவரை அல்லாமல் ஆலோசனை பண்ணுவது, என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும். போதும். அவரை அல்லாமல் ஆலோசனை செய்வது, அவரை அல்லாமல் திட்டம் பண்ணுவது, அவருடைய ஆவியை அல்லாமல் நாம் செயல்படுவது. வேதம் சொல்லுகிறது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுப்பான்னு சொல்லிட்டார். தெளிவா வசனம் சொல்லுகிறது. சகரியா 4:6 சொல்லுது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால தான் எல்லாம் ஆகும் என்று சொல்லி. ஆவியானவரை குறித்து ஒரு அழகான வசனம், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனத்தை நான் காண்பிக்க ஆசைப்படுகிறேன். ஏசாயா 11வது அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்களேன். அவருடைய ஆவியை அல்லாமல் ஆலோசனை பண்றீங்களே. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் எப்படிப்பட்டவரா? ஞானத்தையும் உணர்வையும் அருளும், ஆலோசனையும் பலனையும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் கொடுக்கிறவர் தான் ஆவியானவர். நீ பண்றது தப்புன்னு உன்னை உணர்த்தணும் அப்படின்னு சொன்னா கண்டிச்சு தான் ஆகணும். உனக்கு ஆலோசனை சொல்லி தான் ஆகணும். அந்த ஆலோசனையை நீங்கள் ஏற்க மறுப்பீர்கள் என்று சொன்னால், ஆபிரகாமை மீட்டுக்கொண்ட கர்த்தர் சொல்லுகிறதாவது, யாக்கோபின் வம்சத்தை குறித்து, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்துப்போவதில்லை என்ற வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில் எப்படி நிறைவேறும்? வெறும் வசனத்தை வாங்கி அட்டையில் வாங்கி கையில் வச்சுக்கிட்டு நான் ஏன் இஷ்டப்படி தான் வாழுவேன், கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றலன் கர்த்தரை குறை சொல்லுவது மதியினனுடைய காரியமாக இருக்கிறது அல்லவா? நான் உனக்கு இதை செய்கிறப்பான்னு நான் சொல்கிறேனாக்கா, நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ செஞ்சாதானே என்னால் அதை செய்ய முடியும். எப்பா உனக்கு ஒரு பொருள் வாங்கி வச்சிருக்கிறேன், நான் இந்த இடத்துல இருக்கிறேன், நீ வந்து வாங்கிக்கோப்பான்னு நான் சொல்கிறேன். நீ இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டு அவர் எனக்கு பொருள் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறாரு, வச்சிருக்கிறாருன்னு சொல்லிக்கிட்டு நீ அங்கேயே இருந்தாக்கா உனக்கு எப்படி அது கிடைக்கும்? உன் வேலை என்ன? உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நான் தரேன்னு சொல்லிட்டேன், என்கிட்ட இருக்க வந்து வாங்கிக்கோன்னு சொல்லிட்டேன். இப்போ உன்னுடைய வேலை என்ன? உன் வேலை என்ன? நீ வரணும் இல்லையா? அதானே அர்த்தம். இந்த வாக்கு தத்தத்தை நான் உனக்கு தரேன், ஆனால் நீ என்ன செய்யணுன்றதை கர்த்தர் சொல்லும் போது அதை நான் செய்தால் ஒழிய அந்த வாக்கு தத்தம் எனக்கு உரிதாய் மாறுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு வேற வழி இல்லையே, நான் சொல்லிதானே ஆகணும். தீத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம்
அதனுடைய 7லேருந்து 11 வசனத்தை வேகமாக வாசிங்க, நம்ம முடிக்கலாம். ஏனெனில் கண்காணியானவன் தேவனுடைய உக்கிரான காரணத்துக்கு ஏற்ற விதமாய். யாரை சொல்றாங்க? என்னத்தான் சொல்றாரு? குற்றம் சாட்டப்படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனும் முற்கோபம் இல்லாதவனும் மதுபான பிரியம் இல்லாதவனும் அடியாதவனும் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும். அதாவது நான் இப்போ ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, என் இஷ்டப்படி. இப்போ இங்கே 100 பேரை கூட்டணுன்னாக்கா நிறைய பிளான் இருக்குது. என் இஷ்டப்படி சில பிளான்ஸை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் என்னால் இந்த இடத்துல கூட்டத்தை சேர்க்க முடியும். மாம்சமாக செயல்பட்டால் சேர்க்க முடியும். ஆனால் அது நிமித்தமாய் எனக்கு வரக்கூடிய விளைவை என்னால் எதிர்கொள்ளவே முடியாது. இப்போ கண்காணியானவன் நான் என்ன பண்ணணுமா, ஏன் இஷ்டப்படி செய்யாதவனும். அப்படி நான் இங்கே 100 பேரை கூட்டி என்னுடைய பெருமையை நான் காண்பித்து கொள்ள அந்த அப்படிப்பட்ட இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனுமாய் நான் இருக்க வேண்டும் அல்லவா? அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லோர் மேல் பிரியமுள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தவானும் இச்சை அடக்கம் உள்ளவனும் ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும். என்ன பண்ணணுமா? நான் எப்படி புத்தி சொல்லணும்? இப்போ உங்களுக்கு ஆரோக்கியமான உபதேசத்தினால எதிர்பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாய் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கு ஏற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஏன் இப்படி எல்லாம் பண்ணுப்பான்னு எனக்கு அட்வைஸ் கொடுக்குறாருன்னா, கண்காணியானவனுக்கு காலம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அநேகர், அடுத்த வசனம் வாசிங்க. அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள் அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்குகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறாங்களா? நம்ம மனதை மயக்கி கொண்டு வர்றது ரொம்ப ஈஸி, அப்படிதானே? ஈஸியாக மனதை மயக்கிடுவாங்க. அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அவருடைய வாயை என்ன பண்ணணுமா? அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும். அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசிக்கிறார்கள். முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். அல்லேலூயா. அப்படி எனக்கு சொல்லுன்னு சொல்றத நான் சொல்லாம நான் வேற ஏதாவது சொல்லி உங்களை நான் அப்படியே உங்கள் மனதை மயக்கி அப்படியே உங்களுக்கு அப்படியே ஸ்வீட்டாகவே கொடுத்துக்கிட்டே இருந்தா என்ன ஆகிடும்? ஒரு நாள் அப்படியே விழுந்து போயிடுவீங்க. எச்சரித்து தான் ஆகணும், சொல்லி தான் ஆகணும், சிலதை திட்டி தான் ஆகணும், சிலது வலிக்க தான் செய்யும், சிலது குத்த தான் செய்யும். ஏற்றுக்கொண்டால் சுகமாவீர்கள். மருத்துவமனையில் போய் பலவீனத்தோடு போய் நீங்கள் மருத்துவமனை படுக்கையில் அனுமதிக்கப்படும் போது முதல்ல என்ன செய்வாங்க? நீங்கள் நிற்க பலன் இல்லாமல் போய் மருத்துவமனையில் போய் படுக்கும் போது என்ன செய்வாங்க? முதல்ல மருத்துவமனையில் என்ன செய்வாங்க? குளுக்கோஸ் ஏற்ற முதல்ல என்ன செய்வாங்க? குத்துவாங்க. எனக்கு குத்தவே வேணான்னு குளுக்கோஸ் எடுத்து வாயில் ஊற்றி குடிக்க முடியுமா? உடம்பு சரியாகணும்ல, வாழணும்ல, திரும்பி உயிர் மேலே ஆசை இருக்குல்ல, வாழணுன்ற ஆசை இருக்குல்ல, அந்த ஒரு சின்ன வழியை நீ ஏற்றுக்கொண்டினா நீ திரும்பி சுகத்தோடு வந்து வாழ முடியும். அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எனக்கு வலிக்காமல் நல்ல இனிமையாக கொடுனா குளுக்கோஸ் இனிக்கும்னு எடுத்து குடிச்சின்னா அங்கேயே செத்துருவேன். இனிமையான நலமான நவமான வார்த்தைகளை நான் சொன்னேன்னா நீ நித்திய ஜீவனுக்கெல்லாம் போக மாட்டேன், நித்திய அழிவுக்கு தான் நீ போகணும். அப்போ தேவ சமூகத்தில் வருகிற எச்சரிப்புக்கு தயவு செய்து செவிகளை சாய்க்க வேண்டும். உங்களுடைய சுய திட்டம் அல்ல, உங்களுடைய மாம்சத்தின் மேல் நம்பிக்கை அல்ல, உங்களுடைய ஆவியின் மேல் அல்ல, உங்களுடைய ஆவியை வைத்து ஆலோசனை அல்ல, கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆலோசனையை கேட்க, அவரை வைத்து நீங்கள் ஆலோசனை செய்ய, அவர் சமூகத்திலிருந்து ஆலோசனையை பெற்றுக்கொள்ள.
நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும் போது அவருடைய திட்டத்தின்படி அவருடைய ஆலோசனையை கேட்டு நீங்கள் செயல்படும்போது நான் நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெட்கத்திற்கு தூரமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. இதுவரை அனுபவித்த யாக்கோபின் வம்சம் அனுபவித்த அந்த வெட்கத்தை இனி அனுபவிக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், மாம்ச பலத்தை நம்பாமல், தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பாமல், ஆவியானவரை அல்லாமல் ஆலோசனை செய்யாமல், அவருடைய ஆலோசனையின்படி தன் வாழ்க்கையை நடத்த அர்ப்பணிக்கிறவனுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். நிச்சயமாய் அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அப்படியே ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபத்தை செய்து நம்ம முடிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார். கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள், கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள். எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ண போகிறோம். எல்லா கண்களை மூடி, எல்லா கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஆபிரகாமை மீட்டுக்கொண்டு கர்த்தர் சொல்லுகிறதாவது, யாக்கோபின் வம்சத்தை குறித்து, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வெட்கத்தை அனுபவித்த நாட்கள் உண்டு. உம்முடைய ஆலோசனையின்படி நாங்கள் நடக்காமல் எங்களுடைய பலத்தை நம்பி நாங்கள் அவமானப்பட்ட இடங்கள் உண்டு. ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்காம உம்முடைய ஆலோசனைக்கு நாங்கள் தூரமாய் நின்று எங்களுடைய திட்டத்தை நாங்கள் சரி என்று நம்பி நாங்கள் சில இடத்துல அவமானப்பட்டது உண்டு. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை இன்று எங்களோடு பேசினதல்லவா? இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் இனி எங்களுடைய ஆலோசனையை முன்வைக்காமல் எங்களுடைய சுயத்தை சிலுவையில் சாக கொடுத்து, எங்களுடைய மாம்ச திட்டங்களை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்து, இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாக, இனி எங்கள் திட்டம் அல்ல உம்முடைய திட்டமே எங்கள் வாழ்க்கையில் செயல்படட்டும் என்று சொல்லி, இனி எங்களுடைய ஆலோசனை அல்ல, இனி ஒரு மனிதனுடைய ஆலோசனை இல்லை, இனி பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனையே எனக்கு வேண்டும் என்று சொல்லி என்னை அர்ப்பணித்து என் வாழ்க்கையில் விழுக என்கிற நிலை வராதபடிக்கு உம்முடைய ஆலோசனையை பிடித்து கொண்டு நான் வலதுபுறமாய் சாயும்போது, இடதுபுறமாய் சாயும்போது, வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்கிற சத்தம் என் காதுகளில் கேட்டு நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் என் வாழ்க்கையில் வர என் தெய்வம் எனக்கு கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, ஒரு நிமிஷம் அப்படியே உங்களுக்கு நேரம் கொடுக்குறேன். நீங்கள் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திற்கும் பரலோகத்திலிருந்து கடந்து வருகிற ஆலோசனை எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு கேளுங்க. உம்முடைய ஆலோசனை இல்லாமல் எந்த காரியத்தை நான் செய்யாதபடிக்கு, நான் எந்த இடத்துல விழுந்து போகாதபடிக்கு, எந்த மனுஷர் முன்னாடியே நான் வெட்கப்பட்டு நிற்காதபடிக்கு, எப்பொழுதும் எனக்கு முன்பாக பரலோகம் எனக்காய் திறந்திருக்கிற ஒரு அனுபவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. எப்பொழுதும் பரலோகத்திலிருந்து எனக்கென்று வருகிற சத்தத்தை நான் கேட்டு நடக்கக்கூடிய ஒரு அனுபவம் எனக்கு உண்டாயிருக்கட்டும் என்று சொல்லி கேளுங்க. தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்.
இந்த வேளையிலும் தேவ கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நாங்கள் ஒருமனப்பட்டு எங்களை கொடுக்குறோம், எங்கள் குடும்பங்களை கொடுக்குறோம், எங்கள் உறவுகளை கொடுக்குறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் தங்களுடைய மாம்ச பலத்தை நம்பி எங்கள் குடும்பங்களில் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் மாற்றணும் ஆண்டவரே. அவங்களோட கர்த்தர் பேசுங்க ஆண்டவரே, அவங்களுக்கு புரிய வைங்க ஆண்டவரே. அவங்க வேதத்தை கேட்க மனதில்லாதவர்களாய் இராதபடிக்கு ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய், வழுவி போகிறவர்களாய் இராமல் அப்பா, உம்முடைய உபதேசத்தை கேட்கிறவர்களாய் அவர்களை மாற பண்ணுங்கப்பா. நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சத்தம் கேட்டு நடக்கிற பிள்ளைகளாய், வழி விலகுறவர்களாய் அல்லாமல் உம்முடைய திட்டத்தில் நாங்கள் இருக்கிறவர்களாய், நீர் நியமித்த பாதையில் நடக்கிறவர்களாய், நீர் எங்களுக்கென்று முன் குறித்த திட்டத்தின்படி எங்கள் வாழ்க்கைகளை நடத்துகிறவர்களாய், இப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் அர்ப்பணித்து உம்முடைய திட்டத்தை அறிந்து உம்முடைய ஆலோசனையை பெற்று எங்கள் நாட்களை நாங்கள் கடத்தி செல்ல, எங்கள் காரியங்களை நாங்கள் செயல்படுத்த, எங்கள் குடும்பங்களை நாங்கள் நடத்த, எல்லாவற்றுக்கும் பரலோகம் எங்களுக்கு ஆலோசனை தந்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் என்று தாவீது சொன்னது போல நாங்களும் சொல்லணும் ஆண்டவர். இந்த காரியத்தை நான் ஜெயமாய் முடிக்க எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தருக்கு நன்றி என்று நாங்கள் சொல்லத்தக்கதாக ஒவ்வொரு காரியத்திலும் பரலோக ஆலோசனைகளை பெற்று நாங்கள் ஜெயம் எடுக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. மீண்டுமாய் ஒரு விஷயப்பா, நாளை நடக்கிற ஆராதனைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா ஊழியக்காரர்களையும் கர்த்தர் பயன்படுத்தி அவர்கள் அல்ல நீங்கள் பேசும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் கொடுத்த இந்த ஊழியத்தையும் வந்து கொண்டு இருக்கிற திருச்சபை மக்களையும் ஆசீர்வதிங்க. ஒருவருக்கும் தடை ஏற்படாதபடிக்கு அவர்களை கர்த்தர் கரம் பிடித்து ஆலயத்திற்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி கரத்தில் தாழ்த்துகிறோம். தொடர்ந்து ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. இந்த புதிய ஆண்டில் நாங்கள் துவங்கி இருக்கிற இந்த புதிய ஊழியமானது பரலோகம் முன்குறித்து இதை எங்களுக்கு தொடங்கி கொடுத்திருக்கிறது என்பதை நாங்கள் நம்பி உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு மாத பிறப்பு ஆராதனைகளை நாங்கள் அனுசரிக்க, வாக்குத்தத்தங்களை தியானிக்க, சுதந்திரிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. திருக்கரத்தில் தாழ்த்துகிறோம். இப்படி மாறாத கிருபையும் பிரசனமும் எங்களோட கூட இருந்து நடத்தட்டும். எல்லா துதிகனமாக்கியுமே உமக்கு தருகிறோம். இரட்சகருமே பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் வழிநடத்துதலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் அரவணைப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களில் சகல பரிசுத்தவான்களோடும் சகல விசுவாச குடும்பங்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். எல்லா கரம் உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்வோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு 5 நிமிடம் அமர்ந்து செல்லும்படியாய் அன்பாய் கேட்கிறேன்.